மாநில அரசுக்கு கிடைக்கும் ₹1 வருவாயில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மூலம் 43.3 காசுகள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பெறும் பொதுக்கடன் வாயிலாக 33.1 காசுகளும், மத்திய வரிகளின் பங்காக 11.9 காசுகளும் வருவாயாக கிடைக்கின்றன. மத்திய அரசின் உதவி மானியங்கள் மூலம் 6.3 காசுகளும், மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் வாயிலாக 5.3 காசுகளும் கிடைப்பதாக கூறப்பட்டுள்ளது. கடன்கள் வசூல் மற்றும் மூலதன வரவு வாயிலாக 0.1 காசுகள் அரசுக்கு வருவாயாக கிடைக்கிறது. அரசு செலவிடும் ₹1 அதிகபட்சமாக உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களுக்கு 33.2 காசுகள் செலவிடப்படுகின்றன. அரசு ஊழியர்களின் ஊதியத்திற்காக 17.3 காசுகளும், வாங்கிய கடனுக்கான வட்டி செலுத்துவதற்காக 15 காசுகளும் செலவிடப்படுகின்றன. வளர்ச்சி திட்டங்களுக்கான மூலதன செலவுக்கு 10.9 காசுகளும், வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக 9.9 காசுகளும் ஒதுக்கப்படுகின்றன. ஓய்வூதிய மற்றும் ஓய்வு கால பலன்களுக்கு 8 காசுகளும், அரசின் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு 3.8 காசுகளும் செலவிடப்படுகின்றன. அரசு வழங்கும் கடன்களுக்காக 1.9 காசுகள் செலவிடப்படுவதாக தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.